நீங்க பாத்தீங்கன்னா அந்த படத்துக்கு எங்க இசையமைப்பாளர் பேரை மட்டும் பார்க்காம நீங்க பாத்தீங்கன்னா யாருமே இவர் தான் இசையமைச்சிருப்பாருன்னு இந்த திரையரங்கில் யாரும் சொல்ல மாட்டீங்க. மிகச்சிறந்த இசையை வழங்கியிருப்பாங்க. அது அந்த இசையை அந்த பாடலை நாங்க படிக்கும்போது என்னுடைய நண்பர்கள்லாம் அதை பாட்டு போட்டியில பாடுவாங்க. வந்தனம் அந்த பாட்டெல்லாம் பாடினா நினைச்சு பார்க்க முடியாது. அந்த நீலவான ஓடையில் அந்த பாட்டெல்லாம் அப்பா. அப்புறம் வாழ்வே வாழ்வே மாயம் ஒரு தத்துவம், வாழ்க்கை தத்துவம். வாலி ஐயாவும் அப்பா ஜேசஸ் அந்த அந்த இணைவுல உச்சக்கட்ட காட்சியில பாட்டை போட்டு உட்கார வைக்க முடியும்னு ஒரு இசையமைப்பாளர் நிரூபிச்சிருக்காருன்னா யாராவது சொல்லுங்க. கிளைமாக்ஸ் சண்டை தானங்க எடுப்பீங்க. என்னப்பா சண்டை தானே எடுப்பீங்க நீங்க? அதுவும் அண்ணன் கமலஹாசன் மாதிரி ஒரு நடிகரை வச்சுக்கிட்டு மரணப்படுகையில படுத்திருக்கிற ஒருத்தனை வச்சு பாட்டை போட்டு படத்தை உட்கார வச்சிட முடியும்னா அது எங்க அப்பாவால முடியும்னு காட்டியிருப்பாப்ல. அதெல்லாம் பெரிய பெரிய சாதனை தான். எல்லாரும் உச்சக்கட்ட காட்சி வந்துருச்சு. அப்புறம் ரெண்டாவது சண்டை ஆரம்பிச்சு அப்படி போய் பரபரப்பாக்கணும். படுத்துக்கிட்டு கையில ஒரு கோப்பையை வச்சு வாழ்வே மாயம் நாடகம் விடும் நேரம்தான் உச்ச காட்சி. ஐய அதோட கதை அப்படி இருக்கும் படம். நீங்க வேணா எனக்காக ஒரு தடவை தொலைக்காட்சியில போட்டா தவறாம பாருங்க. அப்ப யாரு கங்கை மரன்னு உங்களுக்கு தெரியும். பாடல்கள்லாம் சில பாடல்கள்லாம் எழுதியிருப்பாரு. நீங்க இதெல்லாம் கண்ணதாசன் எழுதியிருப்பாரு. இதெல்லாம்